என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். இந்த தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. அது என்ன அப்படின்னா, குலமரபை மீறுபவன், குணம் கெட்டவன், இப்படி எப்படி இந்த ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது குலம் மரபை மீறுவன் அப்படின்னா, குலம் அப்படிங்கிறது ஜாதி. இப்போ ஜாதியை பற்றி பேசக்கூடாதான், இருந்தாலும் ஜாதி சான்றிதழ் படிக்க போனால என்ன ஜாதின்னு தானே கேட்குறாங்க. இப்போ ஏதாவது வேலைக்கு போனோம்னா கமிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்கல்ல, ஜாதி சான்றிதழ் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ ஜாதியை பார்க்கலாம், பேசலாம், தவறு கிடையாது. ஒரு ஜாதியோ ஏதோ ஒரு ஜாதியை இழிவாக பேசக்கூடாது, அது தவறு. அது தவறு தான். பொதுவாக பேசலாம். அப்போ குலமரபை மீறுபவன் அப்படின்னா, தன்னுடைய குலம், அந்த ஜாதியோட மரபு, அதுக்குன்னு ஒரு விதி இருக்கும், அதை மீறக்கூடியவன். குணம் கெட்டவன், அது எல்லாருமே தெரியும். கெட்ட புத்தி உள்ளவன், கெட்ட குணம் உள்ளவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு தெரியும். இப்போ இது எப்படி ஜாதகத்தில் அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 4ஆம் பாவகம் தான் ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய பாவகம், எல்லாத்துக்குமே தெரியும். சில பேர்லாம் ஜாதகம் பார்க்கும்போது அது அவங்களுக்கு அறிவு கூடிருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த காலத்திலே அதாவது கால தேச வர்த்தமனம் நிறவேத அப்படி ஜாதி அப்படின்னா நிறையா சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து தான் ஜாதகம் சொல்லணும். அது இந்த காலத்தில் இப்போ 4ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு சனியோ அல்லது சனி செவ்வாயோ இருக்கும்போது ஒரு பெண்ணு பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு இது இருக்குது, அப்போ இது ஒழுக்கம் கற்ற பெண்ணா அப்படின்னு எடுத்தோம்னா அது கிடையாது. நிறையா விஷயங்கள் பார்க்கும். அது முதல்ல சொல்லிவிட்டு அப்படி வர்றேன். ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னே இந்த பொருத்தம் பார்க்கவோ அல்லது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் வாங்க போகும்போதுன்னு இங்கே எழுதியிருக்கோம் இந்த படிக்கிற புஸ்தகத்தில். இப்போ நான் ஜாதக பாரிஜாதகங்கிறதுல பார்த்து தான் சொல்லி பலன் அந்த மாதிரி இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அதோடைய பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ 4ஆம் பாவகத்தில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயுமே சேர்ந்துருக்கட்டும். இப்போ அது குணங்கட்ட பெண்ணா, நடத்தை கெட்ட பெண்ணா, ஒழுக்கங்கெட்ட பெண்ணான்னு எடுத்தோம்னா அப்படி வராது. அடுத்தது லக்னம் ராசிக்கு ஓடி போயிடணும். சரிங்களா? பார்ப்போம். என் மனைவிக்கு 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் தான், என் மகளுக்கும் சனி செவ்வாய் தான் இருக்குது. அப்போ அவங்களும் ஒழுக்கம் கட்டவங்களா அப்படின்னா எப்படி? நல்லா தெரியும். என் பிள்ளைகளையும் என் மனைவியும் 2 பேருமே நான் தெய்வத்துக்கு சமமாக பார்க்குறேன். சரிங்களா? அப்போ பார்ப்போம். இதே மாதிரி அவங்கள மட்டும் இல்லை, அந்த அமைப்பு இருக்கிற அத்தனை பெண்களையுமே நம்ம தவறாக எடுத்துடக்கூடாது. பொதுவாக பெண்கள் தாய்க்கு சமமாக கருதக்கூடியவர்கள். எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாதுன்னு தான் தோணுது. இருந்தாலும் நம்ம நல்ல வீடியோவை நல்லதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க வேணாம். சில கெடுதல்களும் ஜாதகத்தில் இருக்குது. இதை எப்படி சொல்கிறது, எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு இதை எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கோம்னா, குலை மரபை மீறுபவன், குல மரபை மீறுபவன், குண கெட்டவன் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம். பேச முடியாது. அப்போ எடுத்துட்டோம்னா லான்னு போட்டிருக்கோம். எந்த ஜாதகத்தில் எடுத்தாலும் ஜாதக நோட்டை அப்படி பிரித்து பார்த்தோன்னே, இந்த ஜாதகத்துக்கு ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அந்த லக்கணத்தை எடுத்தால் லான்னு போட்டிருக்கோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் லக்கணம். அங்கேருந்து அந்த லாவும் சேர்த்து என்ன மொத்தம் 12 கட்டம் இருக்கும். எதில் இருந்தாலும் அது சேர்த்து தான் எண்ணணும். அப்போ அந்த லாங்கிறதுலேருந்து 1 2 3 4 அதையும் சேர்த்து எண்ணும்போது 4ஆம் பாவகம். இந்த 4ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் அதோடைய வயதிற்கு தகுந்தால் போல், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அதோடைய தசாபுத்தி காலங்கள், அதோடைய வயது காலங்களில், இப்போ குறிப்பிட்ட ஒரு ஆணாக இருக்கிறார், ஒரு 20 வயசு இல்லை 18 வயசுலேருந்தேன்னு
ஆணோ பெண்ணோ ஒரு 18 வயசு எடுப்போம். இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் சம்பவிக்கும் அப்படின்னு ஜோதிட பாட புஸ்தகங்கள் சொல்லுது. அப்போ பாவக்கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, தேய்பிறை சந்திரன், பாவரோடைய சேர்ந்த புதன், என்னங்க அம்புட்டு பார்த்துமே பாவக்கிரக லிஸ்ட்டில் சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. குருவுமே பாவர் செய்யணும்னா லக்ன பாவியாக இருக்கும்போது அந்த இடத்துல இருந்தாருன்னா பாவத்தை செய்வார். சுக்கிரனும் செய்யணுமா லக்கணத்துக்கு பாவியாக 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பாவத்தை செய்வார். ஒரு கிரகம் கூட நல்ல கிரகம் இல்லையா அப்படின்னு வந்துட்டோமா, அப்படி கேட்டுறக்கூடாது. இருக்குது நிறைய விஷயங்கள் வருவோம், ஒவ்வொரு மெதுவாக பார்ப்போம். அப்போ அப்படியே நல்லதாக எடுப்போம். வளர்பிற சந்திரன், பௌர்ணமி சந்திரன், சுபக்கிரகங்கள், நல்ல கிரகம் லிஸ்ட் வந்துருச்சா? குருவோட சேர்ந்த சனியும் கூட சுபராகிறார். என்ன வேணும்? உதாரணத்துக்கு வளர்பிற சந்திரனுடைய தொடர்புகளோடு பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகளுக்கு கூடிய செவ்வாய், இந்த சுக்கரனோடையும் குருவோடையும் இந்த மாதிரி வளர்பிற சந்திரனு கூட சேரக்கூடிய பாவக்கிரகங்களாக இருந்தாலும் நன்மையை செய்வார். அப்போ சுபக்கிரகங்களாக மாறிடுறாங்க. விளக்கம் சொல்கிறது போதுங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். ஏன்னா நான் இந்த இது கொஞ்சம் மோசமான இது. இந்த டைட்டில் போட்டிருக்கோமே, இது கொஞ்சம் மோசமானது. அதனால தான் இவ்வளோ விளக்கத்தை சொல்லி உள்ளே வரேன். அப்போது ஒரு பெண்ணோடைய ஜாதகத்தை பார்த்த உடனே 4ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருக்குது, சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது, அதோடைய தசாபுத்தி வர சிறு வயசு. அப்போ இந்த பெண்ணு ஒழுக்கங்கட்ட பெண்ணா அப்படின்னா லக்கணத்தில் அப்படி பல பல பலன்னு சுபக்கிரகங்கள் தனித்த புதன் இருப்பார். குரு தொடர்பு கொள்ளுவார். குருவோடைய லக்கணமான தனுசு மீனம்லாம் இருக்கும். அந்த இடத்துல சுபக்கிரகங்கள் இருக்கும். இப்போ மீன லக்கணத்தை எடுத்துக்கங்க. மீனம் அந்த லக்கணத்துக்கு 4ஆம் பாவகமாக வர்றது மிதுனம். மிதுனத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம சொல்கிறது மீன லக்கணத்துக்கு சொல்கிறேன். மீன லக்கணத்துக்கு 4ஆம் பாவகம் மிதுனம். மிதுனத்தில் பாவக்கிரகங்கள் இருக்குது. அப்போ இந்த பெண்ணு ஒழுக்கங்கட்ட பெண்ணா, அதோட தசாபத்தி இப்போ சின்ன பிள்ளை ஒரு சனியும் செவ்வாய் இருக்காங்க. சனி தசை ஒரு முன்னாடியே வந்துடுது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அனுச நட்சத்திரத்தில் கூட பிறந்திருக்காங்க. விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ சனி தசை சின்ன பிள்ளையில் வந்துடும். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது அந்த ஜோசியர் சொன்னாங்க, அந்த மாதிரி புக்கில் எழுதியிருக்கு, 4ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் ஒழுக்கங்கட்ட பெண்ணுன்னு. இந்த பொண்ணு ஒழுக்கங்கட்ட பெண்ணு, குல மரபை மீறும், எவனாலும் தேவலாகனு எழுத்துட்டு போயிடும் அப்படின்னு நம்மளா கணக்கு கூட்டலாமான்னா அந்த பொண்ணை பெற்றவங்களே சந்தேகப்பட்டு அப்போ அதை வஞ்சிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு அதுக்கு அப்படி கிடையாது. உள்ளே போயிடணும். அப்போ லக்னமும் கெட்டு ராசியும் கெட்டு 4ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள் இருந்து சரியான வயதில் தசாபத்தி நடக்கும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுவார்கள். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லவ் அப்படிங்கும்போது 5ஆம் பாவகம் வந்துடும். 5ஆம் பாவகத்தில் தசாபுத்தி நடக்கும்போது இந்த 4ஆம் பாவத்தோட தொடர்பு புத்தி வரும் பொழுது சிலது சம்பவிக்கலாம். சில ஜாதகம் அது 100ல் ஒரு 2 ஜாதகம் 5 ஜாதகம் கூட எடுக்கலாம். அது உன்னிப்பாக கவனிக்கணும். என்னெல்லாம் கெட்டுருக்கணும்? லக்கணம் கெடணும், ராசி கெடணும். அந்த 5ஆம் பாவகத்தில் அதான் புத்தியை கொடுக்கக்கூடியவன். இந்த காதல் குலமரபை மீறக்கூடியது, ஒழுக்கம் மீறுபவர். இப்போ ஒரு ஆணுடைய இப்போ பெண்ணை பற்றி பேச வேணாம், ஆணை பற்றி பேசுவோம். ஐயா இந்த பையன் குடிப்பானா அப்படின்னு இப்போ கல்யாணம் பண்ணும்போது அதை திருமண பொருத்தம் பார்க்கும்போதே அந்த இவ்வளோ கேள்வி இருக்கும். ஐயா இந்த பையன் எப்படியா இருப்பேன் அப்படிங்குவாங்க. அப்போ ஜோதிடர் பார்ப்பார் 4ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துல பாவி இருக்குது. இவன் குடியாரனா இருப்பேன், இவன் ஒழுக்கக்கேடாக இருப்பேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா கிடையாது. அது விதி, அப்படியே விதி விலக்கு. 4ஆம் இடத்துல இருந்துட்டு போட்டு பாவக்கிறங்க அம்பிட்டு பாவம் கூட 4ஆம் இடத்துல இருக்கட்டும். எங்காவது சுவர் ஒரு இயற்கை சுவரான குரு பார்த்துட்டோம், அந்த அம்பிட்டு பாவ லிஸ்ட்டு இருந்துச்சு. அதுதான் ஜோதிடம். அதேமாதிரி லக்கணத்தோட சுபக்கிரகங்கள் தொடர்பு கொள்ளட்டும், அதோட தசாபுத்தியே வரல, அதை பற்றி கவலையே பட வேணாம். அப்போ நம்ம ஜோதிடர் பார்க்கும்போது
ஒரு நல்ல படித்து நல்ல வேலையில் நல்லா ஐயா இவன் ஒழுக்கக்கடை இருப்பான்னு சொல்லிட்டா அவங்க கல்யாணம் நின்று போயிருதா? சரி, நம்ம இந்த இதை கவனிக்காமல் சரி இப்படி சொல்லிட்டாரு, 4ஆம் அப்படி கெட்டு போய் கிடக்கு, அந்த வயசில் லக்கணமும் கெட்டு போயிடுச்சு, ஐயா இவர் ஒழுக்கக்கடை இருப்பார், உறுதியாக இருப்பார். கண்டிப்பாக லக்கணம் கெட்டு ராசி கெட்டு ராசிக்கு அதிபதிகள்லாம் இப்படி எடுக்கணும். எல்லாம் ஜோதிடங்கிறது கடல். ஒன்றை மட்டும் ஒரு பாயிண்டை மட்டும் எடுத்து நம்ம பலன்னு சொன்னோம்னா அங்கே எல்லாமே ஃபெயில் ஆகி போயிடும். என்கிட்டலாம் நேரடியாக எத்தனை பேர் வர்றாங்க, ஃபோனில் எத்தனை பேர் வர்றாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா பார்த்து தான் பலன் எடுக்கணும். கண்டிப்பாக வர்றேன். அப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம 4ஆம் பாவத்தை மட்டும் அதை பற்றி பேசுவோம். அப்புறம் அது நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகிறது அது இதெல்லாம் அது வேறு மாதிரி போகணும். நம்ம இதை மட்டும் பார்ப்போம். ஒழுக்கத்தை பற்றி கேட்பாங்க. சரி, இப்படி கல்யாணம் ஆன ஜாதகத்தில் இப்படி இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. 4ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள்லேருந்து சரியான வயசில் தசாபுத்தி வந்து அது 5ஆம் பாவகம். இந்த காதலை கொடுத்து என்ன அப்பா சொன்னாலும் அம்மா சொன்னாலும் யார் எத்தனை நம்ம குடும்பத்துக்கே கெட்ட போயிடுறா, நம்மளை ஊரை வச்சே தள்ளிடுவாங்க, அப்படி அதை பற்றிலாம் எதுவும் கவலை கிடையாது. அது நினச்சதை அதை கூட்டிகிட்டு ஓடி போயிடுவாங்க, அவங்க சாதிச்சுக்குவாங்க. அப்போ குலம் மரபை மீறுபவர்கள் இந்த மாதிரி அமைப்பு அவங்களுடைய ஜாதிக்குன்னு ஒரு சில சம்பிரதாயங்கள், அந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு மரபணுவுகள் இருக்கும். இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும், இத்தனை வயசில் பண்ணணும், இப்படித்தான் மாமன் வீடு நம்ம சொந்தத்தில் தாய் பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும். இதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கிராமத்துக்குள்ளே வந்து பாருங்கள் தெரியும். இன்னமும் வந்து தென் மாவட்டத்தில் வந்து சில ஊர்லாம் இருக்குது, செருப்பை கழட்டி கையில் பிடிச்சிக்கிட்டு போகிற ஊர்லாம் இருக்குது. நத்தத்தில் இருக்குது ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேர் முளையூர் அப்படிங்குவாங்க. அந்த ஒரு ஏரியா இருக்குது, ஒரு கருப்பசாமி, அதை ஒரு சாமி சக்தி வாய்ந்த சாமிங்குவாங்க. அந்த இடத்துல எம்மாந்தண்டி ஆள் வந்தாலும் செருப்பை கலட்டி கையில் தான் பிடிச்சிட்டு போனோம். அந்த ஊர் வழக்கம் அப்படி. அதே மாதிரி பெண்ணு கொடுக்கறது, இப்போ கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வழக்கங்கள் இருக்குது. அதை மீறுபவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். 4ஆம் பாவகம் கெட்டு 4ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள் இருந்து லக்னம் கெட்டு அதோடைய தசாபுத்தி காலங்களில் இவர் குலம் மரபை மீறுவார். இருந்துச்சுங்களா? ஒவ்வொரு குடும்பத்துலலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் குடித்தா அவனை ஊரை விட்டே கூட ஒதுக்கிடுவாங்க. அவன் குடிகாரன்டா, வீட்டிலே ஏற்றாதீங்க, அவன்கிட்ட எந்த வேலையும் சொல்லாதீங்கடா, அவன் ஒழுக்கக்கிறான் குடிகாரன் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் குடிக்காதவனை பார்த்தாத்தான் இவனோட மோசமாக இருக்கேன், இவன் ஒன்றுக்கு ஆகாதவன்டா, இவன் ஒரு குடிக்க மாட்டேன், ஒரு பீடி சிகரெட்டு குடிக்க மாட்டேன், ஒரு தண்ணி குடிக்க மாட்டேன், இவனா ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அதை நம்ம அந்த பக்கம் போவோண்ணா. இதை நான் சொல்கிறதெல்லாம் ஒரு கிராமத்து சைடு இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சில பேர். அப்போ இந்த ஒழுக்கக்கேடாக இருந்து கொண்டு குடிச்சுவிட்டு மக்கள் மத்தியில் வந்து கெட்ட பேர் வாங்கி இருந்தக்கூடிய ஒரு ஜாதகம். இப்போ ஒரு குடும்பம்னு வச்சுங்க, குளம்னா குடும்பம், அந்த குடும்பம் ஒழுக்கமான குடும்பம், அவங்க பாட்டன் ஒழுக்கமாக இருப்பார்ப்பா, அவங்க அப்பன் ஒழுக்கமாக இருப்பாங்க, அவங்க குடும்பமே மதிப்பு மரியாதையாக இருக்கும். அந்த குடும்பத்தில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா குடிச்சுப்புட்டு அலங்கோலமாக தெருவில் ஊர் போயெல்லாம் அனாவசியமாக பேசுவாங்க, கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கானா அந்த குடும்பத்துக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறோடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி. அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 4ஆம் பாவத்தில் மட்டும் இப்படியா அப்படின்னா 4ஆம் பாவத்துக்கு அதிபதி போய் மறைவு ஸ்தானமான அப்படியே எடுத்துடணும். 6, 8, 12 இருந்து அங்கே பாவரோடைய சேர்ந்து தசாபத்தி நடக்கும்போது இந்த மாதிரி நடக்கும். இது ஜோதிடம் சுற்றிக்கிட்டே வரும். ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆயிரக்கணக்கான விதிகள் இருக்குது. ஒரு விதியை இங்கே புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னா அடுத்த அனுபவம் தான். இப்போ கொத்தனார் வேலைக்கு போய் இப்போ மேஸ்திரிக்கிட்ட போய் ஒருத்தர் வேலைக்கு புதுசாக சேர்ந்துருக்காரு, அது எந்த வேலையாக மெக்கானிக்கின்னு வேலையை கூட எடுத்துக்கங்கப்பா, இத்தனை நம்பர் ஸ்பானர் இருப்பா, இப்படி அவருப்பா அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு ஹெல்ப்பராக கொஞ்சம் நாளைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் அடுத்து அவர் சொந்த புத்தியில் தான் எல்லா வேலையும் செய்வார், அவருக்கு அனுபவம் வந்துடும். அதே மாதிரி ஜோதிடர்கள் ஒரு 10, 100 ஜாதகத்தை பார்க்கும்போது அப்புறம் தானே அனுபவம் வந்துடும்.
இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது இவ்வளோ தான் எழுதியிருக்கு இப்படித்தான் அப்படின்னு எடுக்க முடியாது. அவங்க சொந்த அறிவுக்கு வந்துடும். 4ஆம் பாவம் கெட்டு போச்சு, உடனே ஒழுக்கம் கெட்டு போச்சா, இவன் குலமரபை மீறிடுவான் அப்படின்னு நம்ம பலன் சொல்லிட முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுதான் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் பெத்த பிள்ளைக்கு இருக்குது, என்னுடைய மனைவிக்கு இருக்குது. 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் சனி. என்னுடைய மனைவி வந்து மிதுன லக்னம், கன்னியில் சனி செவ்வாய். என்னுடைய மகள் மீன லக்னம், மிதுனத்தில் வந்து சனி செவ்வாய் இருக்குது. அப்போ அவங்களும் அப்படியா அப்படின்னா கிடையாது. இங்கே தான் ஜோதிடம் லக்கணியாக அப்படியே எடுத்துக்குவோம். என்னுடைய மகளுக்கு வந்து திக்பலம் பெற்ற புதன் லக்கணத்தில் இருக்கிறார். புதன் திசை எப்படி கட்டுப்படா நடக்கும்? ஜோதிடம் அப்படின்னா ஒரு பாயிண்டில் பார்த்துக்கிட்டேன்னு அவங்கள எடுத்துடலாமா? சரி, வேறு அமைப்பெலாம் இருக்குது. நம்ம ஒரு பெண்ணை பற்றி ஆணவோ பெண்ணை பற்றியோ வந்து பொதுவாக பெண்களை பற்றி தவறாக எந்த இடத்துலையும் வீடியோ போடக்கூடாது. இந்த இடத்துலையும் கூட நம்ம ஒரு நல்ல வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியும் ஜோதிடத்தில் பலன்கள் இருக்கிறது. அப்போ உடனே ஐயா என்னுடைய மனைவிக்கு இப்படி இருக்குது, என் மனைவி இந்த மாதிரியெல்லாம் இந்த கேட்குறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி கேட்டுறக்கூடாது. அது நிறைய பார்க்கணும். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்போ ஒரு ஆணவ ஜாதகத்தில் இந்த மாதிரி குடிச்சு போட்டு கூத்தாடிக்கிட்டு மனைவியை மதிக்காமல், வீட்டில் அப்பா அம்மாவை மதிக்காமல், தெருவில் சுற்றுறாரு, ஒரு ஒழுக்கக்கேடாக இருக்கிறாருன்னா இந்த மாதிரி அமைப்பு. லக்கணம் கெட்டு, 4ஆம் இடத்துக்கு அதிபதி கெட்டு, 4ஆம் பாவம் கெட்டு, அதோடைய தசாபுத்தி காலங்களில் சொல்லுங்களா ஜோதிடம். அப்போ இது உன்னிப்பாக பார்க்கணும். ஒரு வரியில் ஜோதிடத்தை சொல்லிவிட முடியாது. இப்படி இருந்தால், இது நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் நான் பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நான் ஆஃபீஸவே பூட்டிட்டு சட்டெல்லாம் இறக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு ஃபோனு அவங்க போய் 2-3 இடத்துல பார்த்துருக்காங்க பொருத்தம். அது என்னென்னமோ அவங்க சொல்லி மிரட்டி அந்த குடும்பமே மிரண்டு போச்சு. இதை இணைச்ச 8 பொருத்தம் இருக்குது. அவங்க நட்சத்திர பொருத்தத்தை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கிறதில்ல, அதை பற்றி இங்கே பேச வேண்டி வருது. சில ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஏதாவது புக்கில் படித்தவொடனே அந்த பொண்ணு அப்படி இல்லாட்டி அந்த பையன் அப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லிடுறாங்க. ஜாதகம் பார்க்க வர்றவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிரு. அப்போ பலனை பார்த்து சொல்லணும். நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணி அலசி ஆராய்ந்து மெதுவாக தான் சொல்லணும். அடுத்தவொடனே இந்த ஒரு பொண்ணு, ஐயோ இந்த பொண்ணுக்கு 4ஆம் இடம் கெட்டு போச்சு, 4ஆம் இடத்துக்கு இந்த பொண்ணு ஒழுக்க கெடுப்பா, அதெல்லாம் கல்யாணம் பண்ணாதப்பா அப்படின்னு ஜாதகத்தை மடக்கி வச்சுட்டுனே காசு எடுத்து போட்டுறக்கூடாது. அத்தவன் அதேமாரி ஒரு பையனுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி இருக்குது, இவன் குடிகாரன் கூத்தாடியாக இருப்பேன், வெளியில் இந்த பையன் ஒழுக்கம் இல்லை, எங்கிட்டாவது எனக்கு கூசுது வாய், இந்த மாதிரி கெடுதலாக சொல்லி போட்டு காசை எடுத்து போட்டுக்கிட்டு காணிக்கை எடுத்துட்டேன், சரி போயிட்டு வாங்க, இப்படித்தான் நடக்குன்னு அவங்க மன உளைச்சல் ஆகிடுவாங்க. பார்த்து பலன் உரைக்க வேண்டும். எல்லா நூல்லையும் எழுதியிருக்கும். இந்த நூலே வந்து நூலுன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, இந்த நூல் பிடிச்சி கட்டுறாங்களா நேராக போடுறது மாதிரி. இந்த நூலை படிச்சுன்னா நேராக ஆயிடுவேன், நேராக போகணும். அது இந்த நூல் அப்படிங்கிறது நிறையா நல்லதே சொல்லணும். மக்கள் வர்றவங்கள நேர்படுத்தணும், சீர்படுத்தணுங்கிறதுக்காக தான் நூலை படிக்க வேண்டியது. இதை படித்தோடனே அதில் இருக்க அந்த கெட்டதை எடுத்துக்கிட்டு உடனே வந்து கெடுதலாக சொல்லி மக்களை கெடுத்து விட்டுறக்கூடாது. இப்போ நானே சொன்னதை கூட எத்தனை பேர் உள்வாங்குறீங்கன்னு தெரியல. அது கெடுதலை மட்டும் இப்படி சொல்லிட்டாரு ஜோதிடர் அப்படின்னு இந்த ஜாதகத்தில் இப்படி அமைப்பு இருக்குன்னு கெடுதல் எடுத்துடக்கூடாது. நிறையா விஷயங்கள் பார்த்து பலன் எடுக்கணும். சரிங்களா? மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த பொது வீடியோவும் தனிப்பட்ட கேள்விக்கு பதிலுக்கெலாம் பதில் தந்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் வீடியோ நிறையா போடுறேன். நேரம் இருக்கும்போது அதையும் சொல்லிடுறேன். எனக்கு நிறையா வேலை பளு இருக்குது. நேரம் கிடைக்கும்போது ஏதாவது வீடியோ போட்டு. சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.